வளைவில் அதிவேகமாக வந்த சொகுசு ஜீப் அடித்து தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்த தொழிலாளி. வெளியாகியிருக்கும் அதிர்ச்சி சிசிடிவி காட்சி. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் நாகக்கோடு செம்மண் காலவிளை பகுதியை சேர்ந்த கிறிஸ்துராஜ் ரப்பர் பால் வெட்டும் தொழிலாளி. இந்த நிலையில் கிறிஸ்துராஜ் வேலைக்கு செல்வதற்காக பைக்கில் குலசேகரம் மார்த்தாண்டம் சாலையில் சென்று கொண்டிருந்த போது கோணத்து விளாகம் பகுதியை சேர்ந்த பினாய் என்பவர் ஜீப்பில் வேகமாக வந்து கொண்டிருந்தார். அங்குள்ள வளைவு பகுதியில் கிறிஸ்துராஜ் பைக்கை ஓட்டி வந்த போது திடீரென கண் எதிரே யமனாக தெரிந்த ஜீப் கனப்பொழுதில் கிறிஸ்துராஜை அடித்து தூக்கிவிட்டு எதிர் சாலையில் போய் இடித்து விபத்துக்குள்ளாகி நிற்கிறது. விபத்தில் படுகாயமடைந்த கிறிஸ்துராஜை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அந்த ஏழை தொழிலாளியின் மனைவி பெல்லா கொடுத்த புகாரின் பேரில் குலசேகரம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறார்கள். பள்ளி வகுப்பறையில் பாடம் படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் திடீரென டேபிளுக்கு மேலே காலை தூக்கி ஷாக்கிங். சரணே அப்படியே பேக் அடிக்கிறவாரு. நாகந்தனே சரணே பேக் அடிக்கிற கிடைக்க மாட்டேங்குது. அந்த கரசு ஒரு சைடு வச்சு அரைச்சு படம் எடுத்துக்கொண்டே வகுப்பறைக்குள் நெளிந்து வந்த விஷ ஜந்து. பயங்கரமா இருக்கு. சிதறி ஓடிய ஆசிரியரும் மாணவர்களும். டெஸ்கிற்குள் சென்று பதுங்கிக் கொண்ட பாம்பை பக்குவமாக பிடித்த வீரர். திருப்பூர் மாவட்டம் கரடிவாவி பகுதியில் அமைந்திருக்கிறது அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளி. காலை பள்ளி திறக்கப்பட்டு வகுப்பறைக்குள் மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்த போது திடீரென வகுப்பறைக்குள் ஏதோ ஊர்ந்து வருவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மாணவர்கள் உற்று நோக்கிய போது அது கோதுமை நாகம் என்பது தெரிய வந்தது.